வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ட்ரேட் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெலகிராம் சேனல்லையே இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் அட்மிட் கார்டுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கும்னு சொல்லுங்கன்னு கேட்டனால நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டுக்கான வீடியோ போட்டப்போ நான் அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னமும் டவுட் இருக்கிறனால நான் மறுபடியும் எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அடுத்ததாக ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறப்ப ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த லிங்க்கை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அட்மிட் கார்டு இங்கிலீஷ் ஹிந்தின்னு வரும். நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இந்த இடத்துல உங்களுடைய ரீசண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் சைன் போடணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் கேட்டிருக்காங்க, அது மேலே நீங்கள் சைன் போடணும். இது நீங்கள் முன்னாலேயே பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே போய் தான் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, முன்னாலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்னேச்சர் இங்கே 1, 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது நீங்கள் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம், அந்த சென்டருக்கு போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறப்போ சைன் போட்டால் போதும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க சைன் போடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த சென்டரில் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th ரிசர்வ் பட்டாலியன் பெங்களூரில் தான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு இங்கே தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கும். அதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் என்ன, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, நியரஸ்ட் ஏர்போர்ட் என்ன, இந்த 3மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் ட்ரேட் டெஸ்ட்டு, எந்த டைம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 மணி தான் எல்லாருக்குமே ரிப்போர்ட்டிங் டைமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாலேயே போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அட்மிட் கார்டில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க. அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, மினிமம் 2 ஃபோட்டோ கொண்டு போங்க. அடுத்து எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். அது போக ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி அவங்க கேட்கல, பட் நானாக சொல்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னாலே ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகிறது நல்லது. எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி. ஓகே, ஸோ இதில் 10th மார்க் ஷீட் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது போக நீங்கள் வேறு 12th முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸில் அந்த மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரி, அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஸோ எந்த கேட்டகரி அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்ததாக டொமிசில் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஒரு ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். டிரைவிங் லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. இதை தாண்டி பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, டிசி வேணுமான்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே, இது மட்டும்தான். இது எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ இதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி இல்லைனா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது போக லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் இருக்கணும். அது போக மோட்டார் சைக்கிளுக்கும் 2 வீலர் லைசன்ஸும் இருக்கணும். ஓகே, இல்லை 3மே ஒரே லைசன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதில் உங்களோட லைட் மோட்டார் வெஹிக்கிள் என்றைக்கு வாங்கியிருந்தீங்களோ அந்த டேட்லேருந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டேட்லேருந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அப்போ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது ட்ரேட் டெஸ்ட் தான். ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் உங்களுக்கு டோட்டல் மார்க்கு, அடுத்து குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஓகே, அதாவது லைட் வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு டோட்டலாக 50 மார்க்கு, அதில் 25 மார்க் நீங்கள் மினிமம் எடுத்தாகணும். ஹெவி வெஹிக்கிளுக்கு 50 மார்க்கு, அதில் 25 மார்க் எடுத்தாகணும். ஓகே, அடுத்து உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம், அதாவது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. டெய்லி ரொட்டீன் செக் என்னென்ன பண்ணணும், ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிராஃபிக் நாலேஜ்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு 30 மார்க்கு, அதில் நீங்கள் 15 மார்க் மினிமம் எடுத்தாகணும். ஓகே, ஸோ மினிமம் மார்க் நீங்கள் எடுத்தால் போதும். இந்த மார்க் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஸோ நார்மலாக இப்போ ஹெவி வெஹிக்கிள், அடுத்தது லைட் வெஹிக்கிளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எப்படி ட்ரைவ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் போகிறது, அடுத்து பேக்வேர்ட் போகிறது, பார்க் பண்ணுறது, ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளே பார்க் பண்ணுறது, முடிஞ்சால் ஸ்லோப்பில் ஸ்டாப் பண்ணி போகிறது. ஓகே, இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஸ்லோப் கூட மேக்ஸிமம் இருக்காது. ஃபார்வேர்ட் பேக்வேர்டு கொஞ்சம் தூரம் முன்னால் போகிறது, கொஞ்சம் தூரம்
ரிவர்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் பார்க் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் பார்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதை வச்சே தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயப்படவே வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த மார்க் எந்த பேசிஸில் போடுவாங்க அப்படிங்கிற நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நல்லா டிரைவிங் தெரியுதுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஹெவி வெஹிக்கிள் அப்படிங்கிறப்போ நார்மலாக பஸ்ஸு தான் கொடுப்பாங்க. ஓகே, பஸ் இல்லைனா சின்ன ட்ரக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்போ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து ஓட்ட சொல்லுவாங்க. ஓகே, நார்மலாக அப்படி தான் நடக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு டிரைவிங் தெரியுது, லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிள்னாலும் ஓட்டிடுவீங்க. அப்படின்னால பயப்படாமல் கூலாக ஓட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. இவ்வளோ தான் டிரைவிங் டெஸ்ட். ஓகே, இதான் உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டு. இதில் பாஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அடுத்த டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டோட உங்களை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஸோ ஒரு வேளை மழை பெஞ்சிருச்சு இல்லைனா வேறு எதுவும் காரணத்தினால வந்து அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியலன்னா 2 நாள் வேணால் போகலாம். அதனால் நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இருக்க போகிறது வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். அது இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரன்னிங் வச்சு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டும் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரிட்டன் டெஸ்ட் வந்து வருது அப்படின்னா அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி முன்னாலே சொல்லியிருக்கேன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். ஓகே, டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம், நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து கொஷின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஜிகேல 20 கொஷின், அடுத்த மேத்ஸில் 20 கொஷின், அடுத்து ஆப்டிடியூடில் வந்து 20 கொஷின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து 20 கொஷின், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து 20 கொஷின். இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்க போகுது உங்களோட செலெக்ஷன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 80 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, 3 வருஷம் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிஎஸ்எஃப்க்குன்னு இல்லை, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். அடுத்து வரப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்குமே இதே கோர்ஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வே, ஆர்பிஎஃப் எல்லாமே இருக்கும். ஓகே, ரயில்வே, எஸ்எஸ்சி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அது போக கோஸ்ட் கார்டு, அக்னிவீர், அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் இது வரைக்கும் வந்து நம்ம 1500க்கு மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆகி போயிருக்காங்க. ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே புக்கும் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ள சிஎஸ்எஃப்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள சிஎஸ்எஃப் டிரைவர் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ அது உள்ளே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே வந்து வீடியோஸ் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதுக்காக வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.